வணக்கம் வணக்கம் டாக்டர் தமிழ் எப்படி இருக்கீங்க? ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து குறும்படம் போடுறதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்தோம். 4வது பிரமோ வந்து குறும்படமாகத்தான் இருக்கிறது. அந்த குறும்படம் யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு சில பிரவீன் ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் இஷ்யூ வந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு பக்கம் அப்படின்னு கேட்கறாங்க. பிரியங்காவோட இஷ்யூ அப்படிங்கிற சாண்ட்ரா இஷ்யூ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. தவிர மறுநாள் வந்து இது பண்ணல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்துருக்கு. விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுவரை என்னோட பீரியட்ல இல்லாத ஒரு குறும்படம் போட போறேன். அது என்னவா இருக்கும், பிக் பாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பட் இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறும்படம் போடுறது அப்படிங்கிறது வந்து வேலிடா இருக்கணும் அப்படிங்கிறது விஜய் சேதுபதியோட பாயிண்ட். இப்ப சாண்ட்ராவோட குறும்படம் வந்து கண்டிப்பா ஒரு வேலிட் பாயிண்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து ஒரு அந்த கெஸ்ட் வந்தாங்களே அவங்களுக்கு தான் எச்சத்துக்கு ஏதோ ஒரு மாதிரி தும்மி ஏதோ பண்ணாங்க. அது மாதிரி அந்த பிஹேவியர் சரியில்லை அப்படிங்கிறது எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதை வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் யாருமே அதை பத்தி வாயை திறக்கல அப்படிங்கறதுனால வந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும், பெரிய இஷ்யூவா இருக்கிறத வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பண்றதுக்காக இப்ப சாண்ட்ரா இஷ்யூ மற்றும் இந்த குறும்படம் போறது காரணமே, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் வந்து அவங்க பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பார்வதியில நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அந்த கேள்விகள் கேட்கும்போது அதுல நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்க முக்கியமான சம்பவமா இருக்கு. இந்த குறும்படம் நிறைய செய்தியை சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறும்படம் வந்து நிறைய நிறைய பேரோட சந்தேகத்தை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பார்வதி, வியானா, சுபிக்ஷா, திவாகர்லாம் கண்டிப்பா சேதுபதி சார் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இந்த விஷயம் சொன்ன உடனே எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஐயோ இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி. அதாவது எல்லாருக்கும் சான்றா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரு மிக்ஸ்அப் இது கருத்து இருந்தது. ஆனா அதை யாரும் சொல்லாம மற்ற விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புறம்போல பார்த்திருப்பீங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் பெருசா இல்லை. பட் இந்த குறும்படம் வந்து அவருக்கு ஒரு செய்தி, என்ன செய்தியை சொல்ல போகுது அப்படின்னா, சான்றா வந்து தப்பு பண்ணல, டாஸ்க்குக்காக தான் இதை பண்ணாங்க அப்படிங்கலாம். அதுவும் இப்ப ரஞ்சித் எல்லாம் சாரி தீபக் வந்து சூட் கேஸ் தூக்கிட்டு போயிட்டாரு. மதியம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த இஷ்யூ எல்லாம் எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சான்றாவோட குறும்படம் போடுறதுனால சான்றா ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாத்துக்கலாம்.